வெல்கம் பேக் கைஸ். அடிக்கிற வெயிலுக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட்டா உண்மையிலே தாகம் குறையுமா அப்படிங்கறத இந்த வீடியோல சொல்றேன். நேத்து ஒருத்தரை நான் மீட் பண்ணேன். அவர் என்ன சொன்னார்னா, பயங்கர தாகமா இருந்துச்சு, வெயில்னால தொடர்ந்து 4 கப் ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டார். எவ்வளவு சாப்பிட்டாலும் தாகம் அடங்கவே இல்லை, தாகம் கூட்டிகிட்டே தான் போகுதுன்னு சொன்னாரு. ஐஸ்கிரீம் சாப்பிட்டா உண்மையிலே நமக்கு உடம்பு குளிர்ச்சி ஆகுமா, தாகம் குறையுமா அப்படிங்கிறத சொல்றேன். ஐஸ்கிரீமை பொறுத்த வரைக்கும் 3 விஷயங்கள் மெயினா இருக்கும். ஒன்னு பால், ரெண்டாவது சுகர்ஸ் அல்லது கார்போஹைட்ரேட்ஸ், மூணாவது ஆடட் ஃபிளேவர்ஸ். ஸோ இதுல இந்த சுகர்ஸ் அப்படிங்கிறது ஐஸ்கிரீம்ல ரொம்ப ஜாஸ்தியாவே இருக்கும். நம்ம ஐஸ்கிரீம் சாப்பிடும் போது நம்மளுடைய வாய் மட்டும்தான் குளிர்ச்சியா இருக்கும். அதுக்கப்புறமா அது வயிற்றுக்கு போயிட்டு வயிற்றுல இருந்து பிளட் சர்க்குலேஷனுக்கு உள்ள உடனே போயிடும். இந்த ஐஸ்கிரீம்ல இருக்கக்கூடிய அதிகப்படியான சர்க்கரை ரத்தத்துக்கு ரொம்ப சீக்கிரமாவே போகும். அப்ப என்ன ஆகும்னா, நம்ம உடம்புல உள்ள செல்கள் இந்த ரத்தத்துல உள்ள சர்க்கரையை சீரமைக்கிறதுக்காக செல்லுல இருந்து நிறைய தண்ணி வெளியே ரத்தத்துக்கு வரும். அப்ப பாடியில உள்ள செல் எல்லாமே டீஹைட்ரேட்டடா, நீர் சத்து குறைவா இருக்கும். இதனாலதான் நமக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட்ட உடனேயே தாக உணர்வு அதிகமா உண்டாகும். ஐஸ்கிரீம்ல சர்க்கரை போக சால்ட்டும் சேர்ப்பாங்க. இந்த சர்க்கரையும் உப்பும் எப்போதுமே நமக்கு தாகத்தை அதிகம் தான் படுத்துமே தவிர இது கம்மி பண்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதனால கோடை காலத்துல நம்ம உடம்ப குளிர்ச்சியா வச்சிருக்கிறதுக்கு ஐஸ்கிரீம் ஒரு கரெக்டான ஆப்ஷனான்னு கேட்டா கிடையவே கிடையாது.